ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்காரங்களுக்கு நவம்பருடைய கடைசி 30ஆம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதத்தில் பயங்கரமான விஷயங்களானது நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதமானது நடந்துட்டு இருக்குங்க. இது ஒரு சர்வசாதாரண மாதம் கிடையாது. இது ஒரு அதிசக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லலாம். சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதம் பல ராசிக்காரங்களுக்கு பல மாதிரியான பலன்கள் அள்ளித்தரப்போகிறது. பலவிதமான கிரக மாற்றங்கள். ஸோ கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் நவம்பர் 30 வரைக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடக்காமல் இருக்காது. ஆக்சுவலி கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் பக்தர்கள் நிறைய பேர் மாலை அணிவது வழக்கம். திருவண்ணாமலையில் மகாபரணி தீபம் ஏற்றப்படும். இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதங்களில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பல நன்மைகள் நடக்க போகிறது. அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கவனமாக இருக்கணுமா, பணவரவு அதிகமாக இருக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியாமல் போகும். அதுக்காக தான் சொல்கிறேன். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். இந்த 30ஆம் தேதி வரைக்குமே ஆடம்பரம் தேவையில்லை. எதிலும் பொறுமை ரொம்பவே அவசியம். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வண்டி வாகன வீடு வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். எதிரிகள் வந்து உங்களை விட்டு விலகி செல்வாங்க. இந்த மாதிரியான பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். குடும்பத்தில் கூட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண முயற்சிகள் கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். மருத்துவம், இராணுவம், தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கும். மாணவர்கள் கூட படிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைத்து பாராட்டு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து செல்லும். பிரச்சனைகளை சமாளிக்க பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். இந்த 2 பரிகாரம் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பாதி கஷ்டம் வந்து குறையும். ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து பலன்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சில தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி ஃபர்ஸ்ட் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. திறமையாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த கடைசி 30 நாட்கள் நன்மைகள் இருந்ததாக அமைய போகுது. கேது வர இதுவரை உங்களிருந்த நெருக்கடிகளை எல்லாமே நீக்குவார். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகளை எல்லாமே வந்து அவரே நீங்க செய்வார். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களை போக்குவார். வழக்கு விவகாரங்கள்லாம் சாதகமாக இருக்கும். அதுவும் இந்த நவம்பர் 30 வரை சுக்கரனால் தனவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கையானது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து சொடக்கு போடுற நேரத்தில் நீங்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் ஸ்பெஷலாக கவனம் செலுத்துவது நல்லது. அப்புறம் சனி பகவானால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்ப்பு உங்களுக்கு பூர்த்தியாகும். வருமானமானது அதிகரிக்கும். தொழில், உத்தியோகம், உடல்நிலை என அனைத்திலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருக்கிறது நல்லது. கவனம் குறைஞ்சிங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும். சூரிய பகவான் செயல்களில் சங்கடம் வந்து ஏற்படும். சங்கடமும் உடலில் ஏதேனும் பிரச்சனையும் தோற்றுவிப்பார். ஸோ பார்த்துக்குங்க. மன சோர்வடையும். முயற்சியெல்லாம் வெற்றியாகும். மாணவர்கள் கூட படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஆக மொத்தம் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் 30க்குள்ளே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது. இந்த சம்பவங்கள் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண இந்த சம்பவங்களுக்கேற்ப நடந்துக்குங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பைரவரை வழிபாடு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு பைரவரை வழிபாடு செய்தீங்கன்னா நன்மையானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் பைரவரை வழிபாடு செய்யுங்க. டெய்லியுமே காலையில் எந்திரிச்சு பைரவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த நாள் வந்து நல்ல நாளாக அமையணும் அப்படிங்கிற மாதிரி மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேண்டிக் கொள்ளுங்க. அப்படி நீங்கள் வேண்டிக்கிட்டாவே உங்களுடைய அந்த நாள் வந்து சிறப்பாக அமையும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மேச ராசிக்காரங்க அஸ்வினியில் பிறந்தவங்க செய்திடுங்க.
நெக்ஸ்ட் மேஷராசி பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. துணிச்சலாக செயல்படக்கூடிய உங்களுக்கு நினைப்பதை சாதிக்கக்கூடிய திறமை இப்போது இருக்கும். இந்த டைம் திட்டமிட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த நன்மைகளை ஈஸியாக அடைய முடியும். லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பொருளாதார நெருக்கடிகளை விளக்குவார். உற்பத்தி செய்த பொருட்கள் அத்தனையுமே விற்பனையாகும். வியாபாரத்தில் இருந்த தேக்கங்கள் எல்லாமே நீங்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருக்கிறதுனால ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடும். அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்வாக்கானது உயரும். தொண்டர்களுடைய ஆதரவானது அதிகரிக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலையானது உங்களுக்கு உருவாகும். சூரிய பகவான் கூட இந்த டைம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அரசு விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. அரசு ஊழியர்கள் அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். தடைகளும் தாமதமும் ஏற்படும். ஒரு சிலருக்கெல்லாம் உடல்நிலையில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும். மருத்துவத்தால் குணமடைகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கேது பகவான் அனைத்து சங்கடங்கள்ல இருந்து உங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலக்கி வைப்பார். ஸோ கேது பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வார். கேது பகவான் அனைத்து சங்கடங்கள்லேருந்து பாதுகாப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியில் கொண்டு வருவார். சிறு வியாபாரிகள் முதலீடுகள் செய்வது நல்லது. உங்கள் நட்சத்திரநாதனால் வரவானது அதிகரிக்கும். பழைய கடன்கள் அடைப்படும். வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதன் வழியாக லாபமானது கூடும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். விவசாயிகள் விளைச்சல்ல கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு கூட படிப்பில் அக்கறையானது அதிகரிக்கும். ஸோ அக்கறை அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படணும். ஸோ பரணியில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் 30 வரையும் இந்த மாதிரியான சம்பவம் கிரகங்களால் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் சனீஸ்வரரை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரணும். இது செய்தீங்கன்னா நன்மைகளானது அதிகரிக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்துடுங்க. நெக்ஸ்ட்டு கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்க உறுதியோடு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 30 வரையும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்காது. சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால செயல்களில் நிதானம் வேண்டும். உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அரசு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். அப்புறம் எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் எல்லாமே கிடைக்கிறது தாமதமாகும். மனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோர்வடையும். கேது பகவான் உங்களை பாதுகாக்கிறாரு. உங்களுடைய வேலைகளை முடித்தும் கொடுப்பாரு. தடைகளை நீக்கியும் வைப்பார். தொழிலில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளை குறைக்க செய்வார். வழக்குகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதத்தை ஏற்படுத்துவார். வழக்குகளில் சாகசத்தை ஏற்படுத்துவார். சனி பகவான் வரவை அதிகரிப்பார். அதனால் துணிச்சலோடு செயல்பட முடியும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல ஆதரவாளர்கள் உங்களை வழி நடத்துவாங்க. சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கையானது இருக்கும். புதிய இடம் வீடு வாங்கும்போது பத்திரத்தை நன்கு படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய பதவி கிடைக்கும். மாணவர்கள் கூட படிப்பில் கவனமாக இருப்பதோடு நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இது உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேஷராசி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் 30 வரையும் கிரகங்களால் இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் இதற்கேற்ப நடந்துக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா சூரிய நமஸ்காரம் செய்து உங்கள் நாளை தொடங்குறது தான். இதை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் எதுவும் ஏற்படாது. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் மேஷ ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரி இந்த நவம்பர் 30 வரை இருக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த பலனை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.